2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. படம் பண்ண வேணாம்னு நினச்சோம். ஆனால் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகான அனுபவமாகிடுச்சு. கண்டிப்பாக அவரோட நிறைய படம் பண்ணுவோம் நான். இல்லை, நாங்கள் சண்டைக்கு அப்புறம் மிஸ்கின் சாருடைய பிறந்த நாளில் ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால் சண்டை ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பித்தோம். அது தலைப்பே வந்து விஜய் சேதுபதி பாண்டராஜ் சண்டைன்னு தான் வந்துருமோன்னு தான் இருக்குது. சார் தியாகராஜ சார். இல்லை சார் சார் சரி சார், இங்கே நான் தான் ஒன்றும் இல்லை. இதுக்கு 500 கிலோமீட்டர் பிரயாணம் போனால் ஒரு 5-6 கிலோமீட்டர் மனசுலேயே நிற்கும், ஒரு 5-6 இடங்கள் நிற்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் பாண்டியராஜ் அவர் கூட பிரயாணம் போவீங்களா என்ன? ஏன்னா 2 பேருமே பேசிக்கிட்டதில் ஒரு பூடகமாக ஏதோ ஒரு தெரிஞ்சுது எங்களுக்கு. ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு, அது என்ன இது? 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. படம் பண்ண வேணாம்னு நினச்சோம். ஆனால் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகான அனுபவமாகிடுச்சு. கண்டிப்பாக அவரோட நிறைய படம் பண்ணுவேன் நான். அவருடைய எழுத்தும் அவர் யோசிக்கிற விதமும் அவர் மெனக்கிடுற விதமும் அதுக்கு அவ்வளோ சிரத்தை எடுத்துப்பாப்புல. இந்த படம் ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லை, ஒரு படம் உங்கள் மக்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும், தேட்டரை விட்டு போகிற வரைக்கும் அது என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் யோசிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவ்வளோ பொறுப்பாக அதை செய்யக்கூடியவர். ஹீரோயின் மேடம், ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் அருமையாக நடிப்பீங்க. நான் கூட ஏன் தொடர்ந்து பண்ண முடியும், தமிழை விட மலையாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ? ஏன்னா மலையாள ஆர்டிஸ்ட் மலையாளத்துலேருந்து வரவங்களாம் இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகிடுறாங்க, அதாவது ஹீரோயின்ஸு இங்கேயே அப்படி செட்டில் ஆகிடுவாங்க. நீங்கள் மட்டும் தமிழில் ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன காரணம்? நான் மலையாளம் படம் பண்ணவே இல்லைங்க. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் இதுதான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ ஆமாம், செலக்ட் பண்ணி தான் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அப்படி தமிழ்லன்னு இல்லை, ஜென்ரலாகவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து தான் நான் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் மலையாளம்லேருந்து இல்லை, நான் பெங்களூரியன். ஸோ எல்லா பாஷையும் பேசுவேன் நான். தமிழ் வந்து மலையாளத்துக்கு விட பெட்டராக பேசுவேன் தமிழ். விஜய் சேதுபதி சார், இந்த படம் தலைவின் தலைப்பு டைரக்டரும் பேசும்போது சொல்லிட்டாரு, டைவர்ஸை பற்றி நிறைய பேசுதுன்னு. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் சார். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகிட்டுனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இவங்க இப்படி தான் திருந்த மாட்டாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த புதுசாக வரவங்களுக்கு நிறைய சண்டை பிரச்சனை, அது இப்போலாம் நிறைய டைவர்ஸ் ஆகுது. உங்களோட அனுபவத்தில் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும், எப்படி விட்டு கொடுக்கணும், என்ன மாதிரி போகணும்னு சொல்லுவீங்க சார்? முதல்ல இது வந்து இதுக்கு ஒரு பொதுவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது 2 பேருடைய தனிப்பட்ட பர்சனல். ஓகே. ஆனால் சில சமயம் நம்மளாம் முடிவு எடுக்கிறோம்ல, பண்ணிக்கலான்னு தோணுது, சில சமயம் சண்டை போடலான்னு தோணுது. அது டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது, வேகமாக இல்லாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது. அதுவுமே அவங்களுடைய சொந்த இதுதானே முடிவு தானே ஒழிய வெளியிருந்து ஒருத்தர் சொல்ல முடியுமில்லை. பட் அவசரப்பட வேணாங்கிறது தான் அதிகபட்சம், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சேதுபதி சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர், இண்டஸ்ட்ரி பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும். தெரியாது சார்? இல்லை, தெரியும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் கமிட் ஆகும்போது சம்பளம் வாங்குறீங்க, எல்லா வசதிகளும் இருக்குது. என்ன வசதி சார்? இல்லை, என்ன வசதி படத்து அது உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் இல்லை என்னன்னா, படத்தில் நடிக்கும்போது கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும். சண்டை போட்டேன், இது பண்ணல, எனக்கு பிடிக்கல, ஒத்துக்கலை அப்படிங்கிற விஷயம் மற்ற நடிகர்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்களே வந்து கஷ்டப்பட்டு சண்டை ஆச்சு, மறுபடியும் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையும் சொல்கிறீங்க. அது உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஐயா இல்லையா, நான் இதை தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேருக்குள்ள ரொம்ப நாளாக இருந்த மனஸ்தாபம் வந்து நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வயசில் 2 பேரும் ரொம்ப அழகாக ஒரு பூ மலர்வது போல் மலர்ந்தது அப்படின்னு நான் சொன்னது ரொம்ப அழகாக மலர்ந்துச்சு. ஸோ இங்கே வந்து சண்டைகளும் ரொம்ப நாள் இல்லை, அது புரிஞ்சிக்காமல் இருக்குது. 2 பேரும் ஒரு நாள் புரிஞ்சிக்கும் போது அது தலைவன் மாதிரி ஒரு அற்புதமாக படமாக வளர்ந்து நிற்குதுன்னு அதை சொல்ல வருது. இது சொல்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்களை சுற்றி எங்கள் 2 பேர் நடுவில் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்களா, 100 பேருக்குமே தெரியும். ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டியராஜ் சார் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு விஜய் சேதுபதிக்கு செட் ஆகாது, நீங்கள் அவரோட படம் பண்ணுறீங்க. அப்போ 2 பேர் சமாதானம் ஆகிட்டு. 2 பேர் சமாதானம் கூட இல்லை, அப்படி ஒன்றும் சமாதானப்படுத்துற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நடுவில் நிறைய பேர் நிறைய பேசியிருப்பாங்க, ஏதோ ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். ஆனால் சொல்ல வந்த விஷயம் அதில் இல்லை. இப்படி இருந்தால் நாங்கள் ரொம்ப நேசித்து ரொம்ப அன்பாக அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு சொல்ல வந்தது தான் அதை சொன்னது. டைரக்டர் சார், இந்த படத்தில் வந்து டைட்டில் போட்டு காமிச்சிங்களா, அதாவது ஒவ்வொரு கேரக்டர் பேரும் வந்து புதுசாகவும் தமிழாகவும் இருந்துச்சு. எங்கேருந்து எடுக்கிறீங்க? இல்லை, நிறைய கேரக்டர் என் ஊரில் இருந்து எடுப்பேன்.
எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு புது பேர், பொதுவாக யாராவது சந்திக்கும் போது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்போம்ல, அவங்க சொல்லும்போது அந்த பேர் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்குவேன். கேரக்டருக்காகவே கொஞ்சம் கதைக்காக எப்படி தேடல் இருக்குமோ அந்த மாதிரி கேரக்டருக்காகவுமே ஒரு இது இருக்கும். ஒரு தடவை ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஈரோடு போய்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்குது. அதில் வந்து யோசனைவதி அப்படின்ட்டு இருந்தது. பாலாஜி சக்திவேல் சாரும் நானும் ஒன்றா போயிட்டு இருந்தேன். பாண்டியராஜ் இங்கே பாருங்கள் உங்கள் படத்தில் உள்ள கேரக்டர் மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஆமாம் சார்னா அப்புறம் யோசனைவதினி நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கேடிபிள் அக்கலாடிரங்களை சிவகார்த்திகேயன் அம்மா பேர் யோசனைவதினு வச்சேன். அந்த மாதிரி சில பேர் வந்து சார் இந்த கேரக்டர் வந்து ஆவரணம் அப்படிங்கிற அந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குல்ல அப்படின்னோன்னா, நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், சார் இந்த பொண்ணு பேர் ஆவரணம் சார், பேர் உங்கள் படத்து பேர் மாதிரி வித்தியாசமாக இருக்குது வச்சுக்கோங்க சார் அப்படின்னாரு. அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு அக்கா வேலை பார்ப்பாங்க, அவங்க பேர் வந்து அஞ்சுமணி. அது போன இடத்துல வந்து தேவதர்ஷினி கேரக்டருக்கு வந்து அஞ்சுமணின்னு வச்சேன். அதனால் அங்கங்கே கிடக்கிறத புறக்கி எடுத்துக்கிறது தான். டைரக்டர் சார், எனக்கு அந்த கடைக்குட்டி சிங்கத்தில் கண்ணுக்கினியால் வந்து ரொம்ப பிடிச்சி பேர். அது ரொம்ப அழகாக இருந்தது. அது பாண்டியன் பரிசு நாவலிருந்து எடுத்த பேர் சார், சுட்ட பேர் சார். இப்போ இதுலேயுமே வந்து ஆகாச வீரன் பேர் வந்து எழுத்தாளர் இமயம் இருக்கார்ல, அவருடைய சிறுகதையில் அவங்க ஊர் குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அப்புறம் வந்து அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த சிறுகதையை நான் விலைக்கு வாங்கிக்கிட்டு அந்த ஆகாசன் வீரன் பேரையும் அந்த சிறுகதையில் உள்ள ஒரு சின்ன போர்ஷனையும் அந்த படத்தில் நான் பயன்படுத்தியிருக்கேன். எங்களுக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, அந்த சிறுகதையிலேருந்து தான் ஆகாச வீரர் பேர் எடுத்தேன். நாங்கள் ஒரு கோயிலில் போய் ஷூட் பண்ணோம். அந்த கோயில் பேர் வந்து தூண்டிகற்பரன் பேர், ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். அங்கே போய் பார்த்தா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாச வீரன் அப்படின்னோன்னா அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். அந்த கோயிலில் உள்ள ஒரு பேரை பார்த்தோம்னா ஒரு விளக்கு மாடம் மாதிரி இருந்தது, அதில் ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த பேரைத்தான் நான் எடுத்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைட்டிலே ஆகாச வீரன்லாம் நான் எழுதினீங்களே, எல்லோரும் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க ஆகாச வீரன் தான் டைட்டில் அப்படின்னு. அது எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. நான் எங்கேயோ எடுத்தது எந்த இடத்துல போய் ஷூட் பண்ணுறோமோ அங்கே ஒரு ஆகாச வீரன் பேர் இருக்கும்போது எங்களுக்கு பெருசாக நிறைய கனெக்ட் ஆச்சு. அப்படி தான் அங்கங்கே இருந்து எடுத்துக்கிறது தான். டைரக்டர் சார், டைரக்டர் சார், கொத்து சொல்லுங்க பரோட்டா சார். வச்சு ஒரு பாடல் முழுக்க எடுத்திருக்கீங்க. எனக்கு சார் கொத்து பரோட்டாவை வச்சு ஒரு ஆமாம் பாடல் சார், முழுக்க ஆமாம் சார். எடுத்திருக்கீங்க, நல்லா இருக்கு. ஆனால் அந்த பரோட்டா அதிகமாக சாப்பிட்டா சுகர் வரும்னு ஏதாவது ஜிகே சேர்த்து விட்டுருக்கீங்களா வசனத்தில்? ஆமாம், கார்டு வேணால் போடலாம் சார். இல்லை, எதை சாப்பிட்டாலுமே பரோட்டா மட்டும் இல்லை சார். இன்னைக்கு சார் நம்ம அரிசி சோறு சாப்பிட்டா கூட சுகர் வருதுன்னுலாம் கிளப்பி விடுறாங்க சார். அதனால் வந்து எல்லாத்துலேயுமே இன்னைக்கு உணவு வந்து ஒரு அரசியலாக மாறிடுச்சு. எல்லாத்துலேயுமே வந்து எதை அதிகமாக சாப்பிட்டாலும், பிரியாணி அதிகமாக சாப்பிட்டாலுமே பிரச்சனை வரும் சார். அரிசியை விட மைதா அதிகம், அதனால சொல்கிறேன். வேணா பரோட்டா வரதுல வேணா சொல்லிடுறேன், பரோட்டா அதிகம் சாப்பிட்றதுல வேணா புகைப்பிடிக்காதீர்கள்னு கார்டு போடுறது மாதிரி வேணா பரோட்டா அதிகம் சாப்பிட்றதுன்னு ஒரு கார்டு போட்டுறேன் சார். என்னென்னா சென்சாருக்கு அனுப்பிட்டேன் சார், வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். டேரக்டர் சார் அண்ட் ஹீரோ சார், சார் ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது விஜய் சேதுபதி சார் தான் வரணும், வந்தால் அவர்கிட்ட போய் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேருக்குள்ள சின்ன ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்குது. அது எழுதும் போது என்ன உங்களுக்கு தோணுச்சு? அப்புறம் சார் உங்களுக்கு டேரக்டர் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, நாங்கள் சண்டைக்கு அப்புறம் மிஸ்கின் சாருடைய பிறந்த நாளில் ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால் சண்டை ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பித்தோம். அது தலைப்பே வந்து விஜய் சேதுபதி பாண்டராஜ் சண்டைன்னு தான் வந்துருமோன்னு தான் இருக்குது. சண்டை உண்மைதான், நடந்தது தான். ஆனாலும் அருவாள் அவர் எடுக்கலை, நான் கத்தி எடுக்கலை, துப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கலை. நீ எப்படி நான் எப்படின்னு கையையும் நீட்டிக்கலை. ஒரு சின்ன மனஸ்தாபம், அது பெரிய மனஸ்தாபமாக மாறிச்சு. சரி வாழ்க்கையில் உங்களை நானும் படம் வேண்டாம், நீங்களும் படம் பண்ண வேண்டாம், பிரிஞ்சிட்டோம். அன்பாக தான் பிரிஞ்சோம், சண்டைகள்லாம் அர்த்தையெல்லாம் இல்லை. அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்தநாள் கூப்பிட்டாரு. அங்கே போயிருக்கும்போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகுறாரு. இப்போ இந்த மனுஷனை நம்ம இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நம்ம விலைக்கு போயிடுவோமான்னு நான் யோசிக்கிறேன். அவரும் அந்த மனநில் வந்தாரா என்னன்னு தெரில. சரி ஹாய் சொல்லிடுவோமா, இல்லை அப்படியே விலை ஓரமாக ஒரு ஈகோ இருக்கும்ல, பொதுவாக மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல, அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஓடிக்கிட்டே இருக்குது, கேக் வெட்டுவோம் அப்படின்னு மிஸ்கின் சார் கூப்பிட்றாரு. அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கிள் ஆகிட்டேன். இந்த கூட்டத்துக்கு அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ட்டு மிங்கிள் ஆகிட்டான். திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோடு இழுக்குது. இழுத்துட்டு பார்த்தா திரும்பி பார்த்தா இவர் என்ன தலைவா, இல்லை கேள்வி சண்டையை பற்றியே கேட்கணுன்னா கேமராவே கடுப்பாயிடுச்சு.
அதனால அந்த அந்த என்ன தலைவா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு படம் பண்ணுவோமான்னு அங்கேயே ஒன்று சேர்ந்துட்டோம். அது அவரே கேட்டுட்டார். இல்லை தலைவா அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அப்படின்னு, இல்லை நீங்களும் கொஞ்சம் அப்படி தான் பேசுனீங்க அப்படின்னு, சரி ஓகே அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் கதையை வந்து நான் என் கேமராமேன்ட்ட சொன்னேன், இது சேது சார் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னா. சேது சாரோட அவன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கான். அவன் உடனே ஃபோன் அடித்து பாண்டியராஜ் ஒரு சரியான கதை வச்சுருக்கான் கேளுங்க அப்படின்னாரு. ஓகே வர சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதையை போய் சென்னேன். ஒரு 20 நிமிஷம் தான் ஃபஸ்ட்டு நான் கதைக்கு சொன்னேன் அவருக்கு. அப்போ வந்து ஒரு ஐடியா ஒரு இது இருந்தது. கேட்ட உடனே அந்த ஆகாச வீரன், பேரரசி, பொற்சொல்வன், அந்த ஒரு 10 கேரக்டர் பேரும்போது அவர் ரொம்ப சார் சூப்பராக இருக்குது சார், பேரே ரொம்ப அழகாக, அது ஒரு ரசிக்கிற விதம் இருக்குல்ல, ஒரு கதையை வந்து அவ்வளோ அழகாக அதை ரிசீவ் பண்ணி அவ்வளோ அழகாக ரசித்து சார் நான் அதை உடனே பண்ணுறேன். அவர் மேனேஜர் குமார் சார் 2 பேரும் தான் கேட்டாங்க. அது கேட்ட உடனே ஒருத்தரை பார்த்து சூப்பராக இருக்குது நம்ம பண்ணிடுவோம் சார் அப்படின்னாங்க. அப்படி தான் அந்த அன்பா அழகாக ஸ்டார்ட் ஆனது சார். சார் தியாகராஜன் சார். இல்லை சார் எல்லாத்தையும் அவர் கேட்குதா, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார்ல. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு உண்மை இல்லை. சுகு சார் சொன்னாப்புல அதான் எல்லாமே சொல்லி முடிச்சா. இதுக்கு மேலே நான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. கதையை சொன்ன உடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு, அவ்வளோதான். அது இவங்களுக்கும் அவ்வளோதான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன் கதை. உங்களுக்கு 20 மினிட்ஸ் சொல்லியிருப்பார் ஃபஸ்ட்டு. இல்லை ஃபுல் நரேஷன் கொடுத்துருவாங்க. ஃபுல் தானே சொன்னீங்க, ஃபுல் ஸ்டோரி சொன்னீங்க. அவ்வளோதான் இருக்கும். பட் அது கேட்டவுடனே இது எல்லாருக்குமே சரி, அவர் சொல்கிற விதத்துலேயே பிடிச்சிடும், தெரிஞ்சிருக்காங்க. சார் தியாகராஜன் சார், இந்த சண்டையில் நீங்கள் எதுவும் பாதிக்கப்படுறீங்களா சார்? சார் நம்ம அந்த டாப்லேருந்து வெளியே போவோமா சார்? அது முடிஞ்சு போச்சு சார். அது பொதுவாக வந்து உலகத்திலேயே ரொம்ப ஒரு மன நிம்மதி உள்ள மனிதர்கள் வாழக்கூடிய நாடுகள்னு ஒரு 10 சொல்கிறாங்க. அந்த 10 பின்லாந்து, நார்வே இந்த மாதிரி. அங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, கடவுள் மறுப்பாளர்கள் அதிகம், அடுத்தது விவாகரத்துகள் அதிகம். ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு தம்பதி அப்படின்னாலே அவங்க விவாகரத்தே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அது வந்து யதார்த்த மனநிலைக்கும் ஒரு பெண்ணுரிமைக்கும் எதிரான ஒரு மனப்போக்கா, அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமாக கேட்குறேன், உங்கள் படம்ட்டு கேட்கல. அப்படி இல்லாமல் இயல்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் என்ன சார்? முதல்ல நீங்கள் ஒட்டுமொத்தமாக கேட்கலாம், நாங்கள் எங்கள் படத்தில் தான் பதில் சொல்ல முடியும். இந்த படத்தில் நாங்கள் வந்து டிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசலை. நாங்கள் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற இஷ்யூ தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்னவா இருக்குது, என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மொழியை. அப்புறம் இது வந்து நாங்கள் பெண் சுதந்திரத்துக்கு அகைன்ஸ் எல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை. அது ஒருத்தர் தனிப்பட்ட சுதந்திரம் தானே ஒழிய அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ணல. நாங்கள் எப்பவுமே ஒரு கதை சொல்லும்போது அதில் கதாபாத்திரம் வருது, அந்த கதாபாத்திரம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் சொல்கிற மொழிய. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை என்ன பிரச்சனை, அவங்க ஏன் விவகாரத்துக்கு போனாங்க, அந்த பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணல. நாங்கள் இன்னொருத்தர் வாழ்க்கை பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி இது கட்டாயம் சேர்ந்து வாழ்னு சொல்ல வரல. நாங்கள் இந்த பிரச்சனையும் இவங்கள பற்றி தான் பேசுகிறோம். ஓகே தானே சார்? தேங்க்யூ சார்.